குட் மார்னிங். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து டிவிஎஸ் ரைடர் 120cc. இதில் வந்து மொத்தம் வந்து 5 வேரியன்ட் வரும். ஃபஸ்ட்டு வந்து ட்ரம் பிரேக் வரும், அப்புறம் வந்து சிங்கிள் சீட் வரும், அப்புறம் அதுலேயும் ஸ்ப்ளிட் சீட் ஆப்ஷன் வரும். இப்போ சூப்பர் ஸ்குவாட் வரும். இப்போ வந்து நியூவாக வந்து எல்சிடி மாடல் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்மார்ட் கனெக்ட் ஆப்ஷனோட வரும். இது வந்து பேசிக் மாடலு. வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 70 இன்ச்சு அலாய் வீல் கொடுத்துருப்பாங்க வித்து 240mm ரோட்டபெட்டல் டிஸ்க் கொடுத்துருக்கனால நீங்கள் லாங்காக அந்த மாதிரி இடத்துல போகும்போது வந்து டிஸ்க்கு வந்து அவ்வளோ ஹீட் ஆகாது. இந்த ஹோல்ஸ் சொல்லி அட்மாஸ்பியர் ஏர் உள்ள போய் உங்களுக்கு வந்து ஹீட்டை ரெடியூஸ் பண்ணி கொடுத்துரும். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபி சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கனால உங்களுக்கு வந்து சஸ்பென்ஷன் வந்து எவ்வளோ மேடு குளத்தில் போனாலுமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து ஷோல்டர் பெயின் வந்து அவ்வளோ வராது. அப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து இந்த டி ஷேப்பில் எல்இடி டிஆர் கொடுத்துருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு பார்க்க வந்து லுக்காக இருக்கும். அது போக எல்இடி ஹெட்லாம்ப் கொடுத்துருக்கனால நைட்டில் வந்து உங்களுக்கு வெளிச்சம் வந்து அதிகமாக வரும், நீங்கள் சேஃபாக போய்க்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து ரிவர்ஸ் எல்சிடி கிளஸ்டர் கொடுத்துருப்பாங்க. இதுலனா எல்லா வண்டியிலுமே பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டில் வரும், லெட்டர்ஸ் வந்து பிளாக்ல வரும். இதில் வந்து பேக்ரவுண்ட் பிளாக்லையும் லெட்டர்ஸ் ஒயிட்லேயும் வரும். இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் வரும்னா உங்களுக்கு வந்து எந்த கியரில் போகிறீங்கன்றதை பார்த்துக்கலாம். இது வந்து 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ், 5 கியர் வரைக்குமே உங்களுக்கு இது காட்டும். அது போக டைம் காட்டும், ரியல் டைம் பார்த்துக்கலாம். அப்புறம் ரியல் டைம் ஸ்பீடு காட்டும், நீங்கள் எவ்வளோ ஸ்பீடில் போகிறீங்கன்றது வந்து இதில் பார்த்துக்கலாம். அப்புறம் ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, ட்ரிப் எஃப் வரும். இது வந்து நம்ம ரைடிங் ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ டேக்கோமீட்டர் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா நம்ம இன்ஜினோட ஆர்பிஎம் வந்து நம்ம போகிற ஸ்பீடுக்கு எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். அது லோ ஃபியூல் இண்டிகேஷன் கொடுத்துருப்பாங்க. என்னன்னா டேங்கோட கெப்பாசிட்டி வந்து 10 லிட்டர். உங்களுக்கு 1.5 லிட்டர் வந்தோடனே ரிசர்வ் வந்துடும். ரிசர்வ் வந்தோடனே லோ ஃபியூல் பம்ப் வந்து எரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் வந்து ஃபியூல் பம்ப் லைட் கொடுத்துருப்பாங்க. இது என்னன்னா வண்டி கீ ஆன் பண்ண உடனே வந்து எரியும், மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண உடனே கொஞ்சம் நேரத்தில் வந்து ஆஃப் ஆயிரும். ஒருவேளை இது எரிஞ்சிச்சுன்னா ஏதாவது ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் இது எரியும், உடனே நீங்கள் சர்வீஸ் சென்டர் கொண்டு வந்துடணும். அப்புறம் வந்து இங்கே வந்து சார்ஜிங் போர்ட் கொடுத்துருப்பாங்க. சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்கனால நீங்கள் லாங்காக இந்த மாதிரி போகும்போது எமர்ஜென்சிக்கு வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். இந்த சார்ஜிங் போர்ட் வந்து எல்லா வேரியண்ட்லையுமே வரும். அதுமாதிரி இதில் வந்து 2 மோட் ஆப்ஷன் வரும், எக்கனாமி மோட், பவர் மோடு. எக்கனாமிலே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மைலேஜ் நல்லா கிடைக்கும், பவரில் போகும்போது வந்து பிக்கப் நல்லாயிருக்கும். இது வந்து 3 வால்வ் இன்ஜின்னால உங்களுக்கு பவர் டார்க் ரெண்டுமே ஒரே சேமாக இருக்கும். இது பவர் வந்து 11.2 bhp 7500 RPM கொடுத்துருக்கனால பிக்கப் வந்து நல்லாயிருக்கும். அதேமாதிரி டார்க்கும் 11.2 நியூட்டன் மீட்டர் 6000 RPM கொடுத்துருக்கனால கூலிங் பவரும் நல்லாயிருக்கும். 2 பேர் 3 பேர் உட்காந்து போனாலே நல்லா இருக்கும். அதுபோக இங்கே வந்து ஏர் ஸ்கூப் கொடுத்துருப்பாங்க. இது ஏன்னா வண்டி பார்க்க கொஞ்சம் லுக்காக இருக்கும். அதே மாதிரி அட்மாஸ்பியர் ஏர் வந்து உள்ளே வர்றதுனால உங்களுக்கு வந்து இன்ஜின் ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும், அவ்வளோ வந்து இன்ஜின் ஹீட் ஆகாது. அப்புறம் இந்த வண்டியோட வீல் பேஸ் வந்து 1326 mm கொடுத்துருக்கனால நீங்கள் எவ்வளோ தூரம் போய் கட்டடிச்சு திரும்பினாலுமே உங்களுக்கு வந்து ஸ்டெபிலிட்டியாக இருக்கும், ஸ்கிட் ஆகாது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 180 mm கொடுத்துருக்கனால நீங்கள் எவ்வளோ பெரிய மேடு பஸ்ஸில் போனாலுமே வந்து அண்டர் பாடி சேசிஸ் வந்து தட்டாது. பின்னாடி வந்து 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் சாக்கப்சர் கொடுத்துருக்கனால பின்னாடி 2 பேர் 3 பேர் உட்காந்து போனாலுமே உங்களுக்கு மேடு பள்ளத்தில் போகும்போது அவ்வளோ பில்லியன் ரேட்டுக்கும் வந்து இது இருக்காது, கம்ஃபர்டபுளாக போய்க்கலாம். இப்போ ஸ்ப்ளிட் சீட் ஆப்ஷன் கொடுத்துருக்கனால இதை வந்து நீங்கள் கழட்டிக்கலாம். இதில் பூட் ஸ்பேஸ் வந்து கீழே 1 லிட்டர் இருக்கிறனால நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுக்கலாம்.